இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேருதுன்னா உண்மையா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க வந்து ஒரு சில நாட்களா ரொம்ப டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இது இமோஷனல், பிசிக்கல், ஸ்பிரிச்சுவலா, எனர்ஜி வைஸான்னு சொல்ல தெரியல. பட் ஏதோ ஒண்ணு மாறுது. பட் அந்த மாற்றத்தை என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இத பத்தி மத்தவங்க கிட்ட சொல்றதுக்கும் உங்களுக்கு தோணல. ஆனா நான் போல்டா இருக்கணும். நான் ஏதோ ஒரு ஸ்டெப் எடுக்கணும். என் வாழ்க்கையில இந்த நேரம் நான் ஒரு ஸ்டெப் எடுக்கணும். ப்ராபப்ளி இந்த மெசேஜ் உங்களை வந்து சேரணும்ன்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேனான்னு தெரியல. பட் ஏதோ ஒரு அழகான கதவு உங்களுக்கு திறக்க போகுதுன்றத நான் பாக்குறேன். ஏன்னா நாளைக்கு அழகான அமாவாசை. இந்த அமாவாசையில ஒரு அழகான மூன் கார்டு உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்றப்போ போல்டா இருந்து ஒரு ஸ்டெப் எடு, என்னதான் ஆகுதுன்னு பாத்திரலாம் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருதுன்னா டைம் டு டேக் ஆக்ஷன். எனக்கு தெரியல என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியலன்றதை விட இந்த பிரபஞ்சத்தை நம்ம அந்த பிரபஞ்சத்தை நம்பணும்ன்றத கூட இல்லாம உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, ஏதோ ஒண்ணு மாறப்போகுது, ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, என் வாழ்க்கை கண்டிப்பா மாறப்போகுது, அதுக்கான ஸ்டெப்ஸ் ஆக்ஷன்ஸை நான் எடுக்க போறேன், ட்ரஸ்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. பை த வே நான் உங்களோட ஃபேவரட் டேரோ கார்ட் ரீடர், நான் ஒரு லைஃப் கோச், நான் ஒரு ட்ராமா ஹீலர் அண்ட் நான் உங்களோட லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அண்ட் மென்டர். நாளைக்கு அமாவாசை சாயங்காலம் 7 மணிக்கு ஒரு லைவ்ல மீட் பண்ணலாமா? லைவ்ல மீட் பண்ணி இந்த அமாவாசையில இருந்து நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு சூப்பரா இருக்க போகுது, என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும், டேரோ ரீடிங் பாத்திரலாமா? வாங்க, நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். இதே யூடியூப்ல வந்து லைவ கிளிக் பண்ணுங்க. நம்ம சிக்ஸ் சென்ஸ் சேனல்ல வந்து லைவ் கிளிக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்காக லைவ்ல நான் காத்துக்கிட்டு இருப்பேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னால முடிந்த அளவுக்கு கேள்விகளுக்கு நான் கண்டிப்பா பதில் சொல்றேன். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேரட் சிக்ஸ் சென்ஸ்லயும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க காத்துக்கிட்டு இருக்கு. பட் யூ ஹாவ் டு டேக் ஆக்ஷன்ஸ். எனக்கு ஏதோ தோணுச்சு, யூஸ்வலா அமாவாசைக்கு நான் ஆகாஷிக் எடுக்க மாட்டேன். இந்த சென்ஸ் நம்ம பண்ணதில்ல. பட் வரவங்களுக்கு என்கிட்ட பர்சனலா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரவங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன். தி ஸ்கிரைப். நீங்க ரொம்ப டிஃப்ரெண்டான பர்சன் தாங்க. நிறைய பேரு உங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டதே இல்லை. உங்களுக்கே தோணும் ஆகாஷிகா அப்படின்னா என்னன்னு. உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை, உங்களுடைய பேட்டர்ன்ஸ் என்ன, உங்க முற்பிறவி எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்ற பியூட்டிஃபுல்லான ரீடிங். இன்னமும் ஒரு சில விஷயங்கள் என் வாழ்க்கையில என்ன துரத்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி ஒரு கார்டு. இந்த ஸ்கிரைப் பாத்தீங்கன்னா நிறைய பேர் உங்களை இன்னும் நல்லாவே புரிஞ்சுக்கல. இன்ஃபேக்ட் நீங்க வந்து மற்றவர்களுடைய கேள்விகளுக்கும், மற்றவர்களுடைய கவலைகளுக்கும், மற்றவர்களுடைய வழிகளுக்கும் ஆறுதலா இருந்திருக்கீங்க. நீங்க கேட்டிருக்கீங்க, கொடுத்திருக்கீங்க. மற்றவர்களுக்காக நீங்க ஸ்ட்ராங்கா இருந்திருப்பீங்க. அண்ட் ஏன் யாருமே நீ ஓகேவா, உனக்கு இது சரியா, ஏன் உனக்கு கவலையா இருக்கு, ஏன் நீ அழுகுற, ஏன் என்ன உனக்கு என்ன நீ சுமந்துகிட்டு இருக்க அப்படின்னு உங்களை யாருமே கேட்டதில்லை. அதனாலதான் உங்களுக்கு லோன்லியா இருந்திருக்கு. பட் லுக் அட் திஸ், இவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமா? த குவீன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கார்டு. நீங்க தனிமையில இருப்பீங்க, ஆனாலும் தாண்டி வந்துருவீங்க. அங்கேயே நிக்க மாட்டீங்க. நீங்க டிஃப்ரெண்ட்னு உங்களுக்கு தெரியும், ஆனாலும் ஏன் நான் டிஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு தேடல்ல நீங்க இருந்துகிட்டே இருந்திருப்பீங்க. அண்ட் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கே தெரியும், இப்போ உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த அனுபவங்கள் அத்தனையுமே சரி, நான் ஏதோ கர்மா பண்ணியிருக்கேன், அதை நான் வாஷ் அவுட் பண்றேன். என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய மனிதர்களும் சரி, என் வாழ்க்கையில எனக்கு இருக்கக்கூடிய வழிகளும் சரி, எனக்கு ஏதோ சொல்லி கொடுக்க வந்திருக்கு அப்படின்னு யூ ஆல்வேஸ் வண்டர். ஐ வாண்ட் டு டெல் யூ, எதுவுமே உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இல்லை. உங்களுடைய டிசப்பாயின்மெண்ட்ஸ், உங்களுடைய கவலைகள் எல்லாமே உங்களை ப்ரிப்பேர் பண்ணுது. ஒரு ரிஜெக்ஷன், நீ வேண்டாம், ஒரு ஹார்ட் பிரேக், இனிமே இந்த உறவு உனக்கு இல்லை, இந்த வேலை உனக்கு இல்லை. நீங்க தனிமையா இருந்த ஒரு காலமும் உங்களை ரொம்ப அழகான ஒரு மனிதரா ஷேப் பண்ணிருக்கு, உங்களை வடிவமைச்சிருக்கு. நீங்க இன்னும் உங்களை வந்து சந்தேகப்படுறீங்களா? பாருங்க, சன் அண்ட் மூன் எனர்ஜி ரெண்டுமே உங்ககிட்ட இருக்கு. அந்த சாந்தமான ஒரு எனர்ஜியும் இருக்கும், வெறித்தனமான கோபமும் உங்ககிட்ட இருக்கும். அதனாலயே உங்ககிட்ட வந்து எல்லாரும் கரெக்டா தான் நடந்துப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் த யூனிவர்ஸ் நோஸ். இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு. பாருங்களேன், தேர் இஸ் சம்திங் அபவுட் யுவர் எனர்ஜிங்க. ஃபேட்டட் மீட்டிங். உங்க எனர்ஜில ஏதோ ஒண்ணு இருக்கு.
அதுதான் எல்லாரையும் அவங்க கிட்ட அட்ராக்ட் பண்ணி கொண்டு வருது. அவங்க அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் உங்க வாழ்க்கையில இருக்காங்கன்றது வேற. பட் உங்க கூட இருக்க வரைக்கும் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க ஃபீல் பண்ண வைப்பீங்க. நல்லா மத்தவங்கள புரிஞ்சுப்பீங்க. உங்க கூட இருக்கும் போது அவங்க நல்லா ஓப்பன் அப் ஆவாங்க. உங்களுக்கே அந்த ரியலைசேஷன் இருந்திருக்காது. நிஜமாவா என் கூட இருந்தா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்களா, நீங்க வேற விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த காலம் நம்ம ஒரு பொருள் வாங்கினா எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு தெரியுமா? ஒரு வாட்ச் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட், ஒரு சாக் வாங்குறோமா அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட், எது எது எடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு ஷெல்ஃப் டைம், அதுக்கு மேல அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி சில உறவுகள் வரும்போதே ஒரு டேட்டோட வரும், இவ்வளவு நாள் தான் இது நீடிக்கும் அப்படின்னு. பட் டு யூ இட் இஸ் வெரி நார்மல். நீங்க ரொம்ப நார்மலா இருப்பீங்க. பட் அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு பொக்கிஷமா இருந்திருப்பீங்க. உங்க வார்த்தைகள் அவங்கள குணப்படுத்தி இருக்கும். நீங்க அவங்க வாழ்க்கையில இருக்கிறதே அவங்களுக்கு குணமா இருந்திருக்கும். உங்க கைண்ட்னஸ், உங்க எனர்ஜி. அதனாலதான் உங்க ஜேர்னியே இவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு. வராங்க போறாங்க, ரேண்டமா இருக்கு என் வாழ்க்கை. மத்தவங்க வாழ்க்கையெல்லாம் இவ்வளவு நீட்டா இருக்கு. யூ ஆர் கிஃப்டட். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு ஆகாஷிக் ரீடிங்ல நீங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க என்னோட ஃபாலோவர்ஸ், ஆனா நீங்க தானங்க பாக்குறீங்க. நீங்க பாக்குறீங்க. இவ்வளவு நாள் நான் வீடியோ போடல, ஆனா இன்னைக்கு நான் போட்டோன்னு வந்து பாக்குறீங்க பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சூப்பரான மாற்றங்கள் இருக்கு. தட் இஸ் வை நீங்க தூங்கும் போது கூட பல எண்ணங்கள், கரெக்டா என் வாழ்க்கையில மிரக்கல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கான பாடங்கள் வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா, இங்க டேக் ஆக்ஷன் வந்திருக்கு பாருங்க. ஏற்கனவே வந்தது இல்ல, வளரு. நீ எதையோ நோக்கி போயிட்டு இருக்க. உன் வாழ்க்கையில உன்னோட ஆன்மா லைஃப் பர்பஸ் கத்துக்க நீங்க இங்க இல்ல. உங்களுடைய ஆன்மா சோல் பர்பஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு நீங்க இங்க இருக்கீங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்க. சும்மா வாழ்க்கை, இப்ப என் வாழ்க்கையோட பர்பஸ் என்ன, நோக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும், என்னோட சோல் பர்பஸ், என் ஆன்மா என்ன எங்க கூட்டிட்டு போகுது, எதை சொல்லி கொடுக்க நினைக்குது, என்னோட தேடல் என்னன்னு யோசிக்கிறீங்க பாருங்க. அதுதான் நீங்க. அண்ட் மாறும், நிறைய விஷயங்கள் மாறும். சும்மா கார்டு இங்க பாருங்களேன். இந்த கார்டுக்கு அப்புறம் இந்த கார்டும் வந்துருச்சு பாருங்களேன். இனிமேல இருந்து உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மனிதர்களே உங்க உங்க கூட அலைன்டா இல்லையோ அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. பழைய கனவுகள் உங்களை விட்டு போகும். பழைய பயங்கள் எல்லாமே உங்களுக்கு பவர்ஃபுல்லா மாத்துது. ஐ ஆம் பவர்ஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த அமாவாசை நமக்கு நிறைய எனர்ஜிஸ் வரட்டும். எந்த ஒரு சுச்சுவேஷனும் இன்னமே உங்களை வந்து கஷ்டப்படுத்தாது. நம்பு. முதல்ல அதை உங்களுக்கு எடுத்துக்கோங்க. என் வாழ்க்கையில முழுக்க முழுக்க மிரக்கிள்ஸ் தான் அப்படின்னு. ஐ திங்க் சம்திங் வெரி பிக் இஸ் கம்மிங் யோர் வே. ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றோம்ல, இந்த ஃபேஸ் ஒரு ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ். நீ எதுக்கோ ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்க, அவ்வளவுதான். அதனாலதான் ஒரு சில மனிதர்கள் போறாங்க, ஒரு சில வாய்ப்புகள் தவறி போகுது, ஒரு சில கதவுகள் மூடுது, ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் முடியுது. இது லாஸ் இல்ல, இது ஒரு ப்ரொடெக்ஷன். சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில விட்டு போறதே நமக்கான ஒரு பாதுகாப்பு தான். அது ஒரு ரீடைரக்ஷன். அவங்க இருந்தா நம்ம வாழ்க்கை ஹெல்த்தியாவே இருக்காது. உடம்பு தான் ஹெல்த்தியா இருக்கணும்னு இல்லைங்க, நம்ம வாழ்க்கையும் ஹெல்த்தியா இருக்கணும், சூப்பரா இருக்கணும். ஒரு சில கேரக்டர்ஸ் நம்ம வாழ்க்கையை விட்டு போகணும். ஒரு சில வாய்ப்புகள் நமக்கு வேண்டாம். அது போதேன்னு நம்ம கஷ்டப்படுவோம். பட் அது போனனால வாட் ட்ரூலி பிலாங்ஸ் டு யூ வில் கம் டு யூ. உங்களுக்கு எது சிறந்ததோ அது உங்களை தேடி வரும். சேஃப். ஐ எம் சேஃப்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த அமாவாசை உங்க வாழ்க்கை சூப்பரா மாறப்போகுது. நாளைக்கு நான் உங்களை லைவ்ல சந்திக்க போறேன் 7 மணிக்கு. நம்ம சேனல்ல 7 மணிக்கு நான் உங்களை சந்திக்க போறேன். வாங்க, அங்க உங்களை சந்திக்கிற உங்க கேள்விகளுக்கு என்னால முடிந்த பதில்களை நான் உங்களோட ஷேர் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் as always keep smiling.